இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு வெறும் இட்லி மாவு இருந்தாலே போதும். ரொம்ப சுவையாக ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறம் இதில் நல்லா ஒரு கட்டு அளவுக்கு முடக்கத்தான் கீரையை நல்லா அலசிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்ட் மட்டும் வதக்கி விடுங்க. ரொம்ப நாளைக்கு வதக்கி விட வேண்டியில. நல்லா இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்ச அந்த விழுதை நல்லா நைஸாக இது போல் அரைச்சிக்கணும். அரைச்ச விழுதை நம்ம இட்லி மாவு கூட சேர்த்துக்குவோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இட்லி மாவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து இந்த அரைச்ச விழுதை அது கூட சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்குவோம். இப்போ நம்ம கல் காய வச்சு கொஞ்சமாக தண்ணி தெளித்து க்ளீன் பண்ணிவிட்டு தோசை ஊற்ற வேண்டியதான். இந்த தோசை பார்த்திங்கன்னா ஊத்தப்பம் மாதிரியும் ஊற்றலாம், ரோஸ்ட் மாதிரியும் ஊற்றலாம். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக அருமையாக வரும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.